ஐயா அந்த பண்ணை வந்து நான் வந்து இன்னைக்கு 36 வருஷம் பண்ணிட்டேன். இதான் வந்து நான் வந்து ஒரு 17 வரைக்கும் பண்ணிட்டேன். சளிக்காக கொடுக்குவேன். வெள்ளை கழிச்சல் வந்தாலும் இது கொடுக்குறதுங்க. அந்த வெயிட் வர்றதுக்கானதும் இந்த குடல் புழு வந்து அதாவது தெளிவாக இருக்கிற கோழி, ஆக்டிவாக இருக்கிற கோழி மட்டும் தான் அந்த அளவுக்குலாம் கலகம். சிறுவடை மட்டும் தாங்க அந்த சுறுசுறுப்பு இருக்கும், வேற எதுவும் இருக்காதுங்க. கீரைன்னா இந்த அவித்துக்கீரை, முருங்கைக்கீரை, இதோட ஆக்டிவே தனியாக இருக்குங்க. ஐயா மினிமம் வந்து 200 ஆர்டர் பண்ணாங்க ஐயா. டெலிவரி வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாமே டெலிவரி வந்து நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. இது என்னோட பேர் வந்து சசிகுமாரன் ஐயா. ஐயா நம்ம பண்ணையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஸ் பண்ணுறீங்க, தருமபுரி மாவட்டம், நல்லம்பள்ளி வட்டங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு ஐயா. இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா வந்து ஆரம்பத்தில் வந்து செஞ்சுட்டு இருந்தாருங்க. நம்ம அப்பா செஞ்சதுலேருந்தே நான் இந்த தொழிலை செஞ்சுட்டு வந்தேன் ஐயா. அந்த பண்ணை வந்து நான் வந்து இன்றைக்கி 36 வருஷம் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாம்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4006 இருக்குதுங்க. இதான் வந்து நான் வந்து ஒரு 17 வரைக்கும் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்னென்ன கோழி பண்ணிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இல்லை சிறுவடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கத்திப்பு வந்து வால் வந்து பின்னாடி தூக்கிட்டு வருங்க ஐயா. பெருவடைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து மத்திப்பூ இருக்கும், வால் வந்து கீழே வந்து இறங்கின மாதிரி இருக்குங்க, வால் சிறுவாங்க மாதிரி வருங்க. இது எங்கிட்ட வந்து நிறைய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய வந்து வெளியேருந்து கால்ஸ் நிறைய பண்ணுவாங்க. ஐயா எங்கே 40 குஞ்சே கொடுத்துட்ருக்குறீங்க, 60 குஞ்சு எங்கே அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு வந்து கால் பண்ணி கேட்டுருப்பாங்க. இது அவங்களுக்காண்டி தான் அந்த வீடியோ வந்து இப்போ நான் பதிவு பண்ணுறேங்க. 60 குஞ்சுங்க இது. அதாவது கோழி வந்து இந்த குஞ்சு பொறிச்ச ஒன்றுமே பொறிச்ச அடுத்த நாள் வந்து ஜெண்டாமிகேஷன் தைலாடு போனாங்க. 7ஆவது நாள் வந்து F1 கொடுக்கணுங்க ஐயா. 12ஆவது நாள் வந்து ஐப்பிடிங்க, 22ஆவது நாள் வந்து லசோட்டா, 38ஆவது நாள் வந்து போல் பாக்ஸுங்க. அதுக்கப்புறம் எந்த வேக்சின் போட மாட்டாங்க ஐயா. ஒரு கோழிக்கு போட வேண்டியது 6 வேக்சின் தாங்க. இதெல்லாம் போட்டு நாங்கள் எல்லாமே போட்டு ஒரு 10 நாள் வந்து பண்ணைகள் வச்சுருந்து அதுக்கப்புறம் டெலிவரி கொடுத்தோம். நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு கோழி செத்து போயிடுது அப்படின்னு சொல்லி வந்து நிறைய வந்து கம்ப்ளைண்ட் வருதுங்க. நிறைய நம்மக்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டிருக்கேன். பிரச்சனைங்கிறத வந்து எல்லா டயத்துலையுமே எல்லா முறையிலையுமே வந்து பிரச்சனை வருங்க. பிரச்சனை வராதுங்கிறதுலாம் தவறான பதில் தான். அதாவது இப்போ நம்ம பண்ணையிலேருந்து வந்து கோழி இடம் விட்டு இடம் மாறும்போது சளி வரலாங்க ஐயா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போய் அடுத்த நாள் வந்து சளி மருந்து வைக்கணுங்க ஐயா. அந்த ஒன்று செய்ய நம்ம மருந்து காட்டுறோம் பாருங்கள். கூட்டி அந்த மருந்து சொல்லுங்கள் ஐயா. இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா சளிக்காக கொடுக்க வேண்டியதுங்க ஐயா. இது அளவு வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் தண்ணிக்கு டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வைக்கணுங்க ஐயா. ஐயா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழிக்கு வந்து வெள்ளை கழிச்சல் வந்தாலும் இது கொடுக்குறதுங்க. வெள்ளை கழிச்சலுக்கு வந்து இமோடான் பேக்னல்னு சொல்லிட்டுங்க. வேறு எந்த மருந்து வச்சாலும் கேட்காது. இப்போ நான் வந்து 36 வருஷம் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்ம பண்ணைக்கு. இது கொடுத்தங்கனாலே 12 மணி நேரத்துக்கு ரெஸ்ட் ஆகிடுங்க இந்த மருந்து. இது அளவு எப்படி கொடுக்குறது அப்படின்னா, இந்த 2 டப்பாவும் ஒரே டப்பாவில் ஒன்றா கொட்டி கலக்கிடணுங்க. கலக்கிட்டு ஒரு டப்பாவில் கொட்டி மூடி வச்சுக்கணுங்க. மூடி வச்சுட்டு 5 லிட்டர் தண்ணிக்கு டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கொடுக்குறீங்க. போதுங்க, 2 நாள் கொடுத்தா போதுங்க, ரெஸ்ட் ஆகிடுங்க ஐயா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து சில பேர் வெயிட் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, அந்த வெயிட் வர்றதுக்கானதும் இந்த குடல் புழு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிவர் டானிக், ரினியூவலும் அப்புறம் நிமோக்ராக்ஸ் பாக்கெட்டுங்க. இது எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த இது வந்து டானிக். இது வந்து 5 லிட்டர் தண்ணிக்கு இப்போ இந்த மூடியில் வந்து 2 மூடி ஊற்றுங்க. இந்த டப்பாவோட மேல் மூடியில் வந்து 2 மூடி மருந்து ஊற்றுனாங்க. அப்புறம் இது வந்து நிமோக்ராக்ஸ் பாக்கெட்டுங்க. இது வந்து 5 லிட்டர் தண்ணிக்கு 8 டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பண்ணாங்க. இது போடும்போது கோழி தீனி அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். கோழி வந்து டக்குன்னு வந்து வெயிட் கொடுக்குங்க. ஆமாங்க ஐயா. அது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு சிம்பிள் மேட்டர் தாங்க ஐயா. அதாவது இதில் ஒரு 3000 கோழி இருக்குது அப்படின்னா அது நம்ம எப்படி ஒரு கோழிக்கு பிரச்சனைன்றதை வந்து அது தெளிவாக எல்லா கோழி நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்க. அது ஒரு சின்ன ஒரு சிம்பிள் தாங்க ஐயா. அது அப்படியே பாருங்கள். இப்போ எப்படி நான் சொல்கிறேன்ட்டு ஆக்டிவாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி ஓடுங்க ஐயா. இதே ஆக்டிவாக இல்லாத கோழி ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அது அப்படியே அந்த இடத்துல அப்படி நின்று போயிடுங்க. அது ஒரு சோர்வு அப்படி நின்று போயிடுங்க, போகாதுங்க. அதாவது தெளிவாக இருக்கிற கோழி, ஆக்டிவாக இருக்கிற கோழி மட்டும் தான் இந்த அளவுக்குலாம் கலகம் ஐயா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ப்ரீசாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க ஐயா. அந்த நாட்டுக்கோழி ப்ரீசாட்டர்னும் போது அதில் புரோட்டீன் சக்தி வந்து அதிகமாக இருக்கிறனால அந்த நோய் தாக்கம் வர்றது இல்லைங்க. இல்லைன்னா அந்த தீவனம் வந்து இன்னும் கம்மி ரேட்டில் வாங்கி போடும்போது ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு இருக்குது இல்லை, அந்த கம்மி ரேட்டில் வாங்கி போடும்போது இந்த கழிச்சல் வருது, ரத்த கழிச்சல் வருது, இதெல்லாம் நிறையா பிரச்சனைகள் வருதுங்க. அதனால் வந்து நம்ம நாட்டுக்கோழி ப்ரீசாட்டர் அது கிறிஸ்டில் தான் போட்டுக்கிறேங்க ஐயா. நாங்கள் 32 வருஷமாக அதை போட்டுக்கிறேங்க ஐயா. கோழி வந்து இப்போ நாம் வந்து வாக்கிங் போகிற மாதிரி தாங்க. இதை போட்டோம்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பண்ணை ஃபுல்லாக வந்து கலகலன்னு ஓடிக்கிட்டே இருக்குங்க. அப்போ என்ன ஆகுனா பசி நல்லா எடுக்குங்க. பசி நல்லா எடுக்கும்போது தீவனம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இந்த கோழி அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பண்ணை ஃபுல்லாக கலகலன்னு அப்படியே சும்மா எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஓட ஆரம்பிச்சோம் பாருங்கள். ஐயா கண்டிப்பாக பார்க்கலாங்க ஐயா. போகலாங்க ஐயா, போகலாம். இது எல்லாமே தோய சிறுவடை தாங்க ஐயா. அதோடைய சுறுசுறுப்பை பாருங்கள் எப்படி இருக்கா. சிறுவடை மட்டும் தாங்க அந்த சுறுசுறுப்பு இருக்கும், வேறு எதுவும் இருக்காதுங்க. நல்லா செரிமானம் ஆகும். இதை பாரு தூக்கி நல்லா ஓடுது பாருங்கள். அந்த ஓடும் போது என்ன ஆகும்னா
அந்த செரிமானம் அவங்க நல்லா ஆக்டிவாக இருக்குங்க. தீனை அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கும், கம்மியாக சாப்பிட்றத அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கும். அங்கே பாருங்கள், அது எப்படி ஓடுது பாருங்கள். நார்மலாக அப்படியே இருந்தால் ஓடாதுங்க. இப்போ நாம் வாக்கிங் போகிற மாதிரி தாங்க அது. இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளிமேய்ச்சலில் வளர்க்கலாங்கய்யா, பண்ணைக்குள்ளே வளர்க்கலாம். ஆனால் வந்து ஒரு 30 நாள் வந்து பண்ணைக்குள்ளே வச்சு வளர்க்கலாம், தப்பு இல்லைங்க. அந்த 30 நாளுக்கு இருந்துச்சு நம்ம வெளிமேய்ச்சலில் ஆர்கானிக் முறையில் வளர்க்கும் போது உங்களுக்கு அந்த இது தெரியாதுங்க. உங்களுக்கு அந்த கறியும் கெட்டி ஆகிடும், கலர் மாறிக்கும், கோழி ஃபினிஷிங் வரும். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை வகைலாம் சேர்த்துக்கலாங்கய்யா. கீரைன்னா இந்த அவித்திக்கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி வந்து காய்கறி இதெல்லாம் போடலாங்கய்யா. அது போட்டுக்கலாம், சைனிங்கில் வரும், கோழி நல்லா இருக்குங்கய்யா. இல்லை சில பேர் வாங்கிட்டு போய் பண்ணைக்குள்ளே வச்சு வளர்க்குறாங்க. ஒரு 4 மாதம் 5 மாதம் அந்த பண்ணைக்குள்ளே வச்சு வளர்க்கும் போது 180% நாட்டுக்கோழி, 20% கிராஸ் மாரில் வருங்க. ஏன்னா அந்த தீவனம் ஒன்றே சாப்பிடும்போது கறி இருக்காதுங்க, கெட்டி வராதுங்க. கறி கெட்டி வந்தால் தான் நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க ஐயா. ஒரு 40 நாள் குஞ்சா டெலிவரி கொடுக்கும்போது உங்களுக்கு 200 கிராம் வருங்க. அதுவே வந்து ஒரு 60 நாள் குஞ்சா கொடுக்கும்போது ஒரு 250 கிராம் வருங்க. காரணங்கள் என்ன அப்படின்னா, தூய பெருவிடன்னும் போது உங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருங்க. 40 நாளுக்கு மேலே தான் வெயிட் கொடுங்க. அதுவே வந்து டிபி கிராஸ் இருந்தால் உங்களுக்கு 30 நாளைக்கே 300-350 கிராம் சைஸ் வந்துருங்க. அந்த டிபி கிராஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கத்திப்பூ ஒரே கலர் வால் பின்னாடி தூக்கிட்டு வருங்க. நம்ம கோழி அந்த மாதிரி வராது பாருங்கள். 6 கலர் இருக்கும் பாருங்கள். செங்கருப்பு, மயில், காகம், பூதி கலரு, வல்லூர், செம்பூத்து எல்லாமே இருக்குங்க. இது ஐயா இதில் இருக்கிறதே சிறுவிடை வந்து பார்த்திங்கன்னா 2006 தான் இருக்குதுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இதுவும் பெருவடையும் 2 சேம் ஒரே ரேட்டு தாங்க ஐயா. 40 நாள் குஞ்சை எடுத்துக்கிட்டால் 120 ரூபா வரும் ஒரு பீஸு. 60 நாள் குஞ்சை எடுத்துக்கிட்டால் 140 ரூபா வருங்க ஐயா. 6 வேக்சின் போட்டு பால் பாக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க பின்னாடி எந்த மருந்தும் வைக்க வேண்டியதில்லை, சளி மருந்து மட்டும் வச்சுட்டா போதும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொனாலி சிறுவிடைன்னு சொல்லி கொடுப்பாங்க. சிறுவிடைங்கிறது தூய சிறுவிடை பாருங்கள், வால் எப்படி தூக்கிட்டு வருது பாருங்கள், மணி மாதிரி இருக்குங்க. இதோட ஆக்டிவே தனியாக இருக்குங்க ஐயா. நான் கொடுக்குறப்ப இது ஒரு 150 இது ஒரு 200 கிராம் வந்துருங்க. 60 நாள் குஞ்சு அவ்வளோதான் வருங்க. பெருசாச்சுன்னா சேவலாம் ஒரு 1 600 1 800 வரைக்கும் வருங்க. பெட்டக்கோழியெல்லாம் 1 300 1 அவ்வளோதான் வருங்க. அதுக்கு மேலே வச்சு வரும். அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நான் வந்து பெருவடை சிறுவடை தவிர நான் வேறு எதுவும் பண்ணதே கிடையாதுங்க. நிறைய எனக்கு ஆர்டர் வருது வந்து அது பெருவடைக்கு வருங்க. பெருவடை வந்து நிறைய வந்து அதாவது வெளியிலேருந்து கேட்கும்போது 100 200 வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் நான் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிறோம்பா அப்படின்னு சொல்லி பண்ணைக்கு வரும்போது இங்கே குஞ்சியை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறனால 500 1000 எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நிறைய நம்மகிட்ட பெருவடை நிறைய போதும், அதே போல் சிறுவடையும் நிறைய போயிட்டு இருக்குதுங்க ஐயா. மினிமம் வந்து 200 ஆர்டர் பண்ணாங்க ஐயா. அந்த 200 ஆர்டர் பண்ணும்போது அவங்க புக் பண்ணுறதுக்காண்டி ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அட்வான்ஸ் போட்டு விட்டாங்கன்னா அவங்க அட்வான்ஸ் போட்டு ஒரு 3-4 நாளில் நான் டெலிவரி வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாமே டெலிவரி வந்து நான் ஃப்ரீயாக ஐயா. இப்போ ஒரு 100 200 அந்த மாதிரின்னா நம்மக்கிட்ட ஒரு 5-6 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு 100 200 போது நான் பைக்கில் கொடுத்துருச்சுருவாங்க. அதுவே ஒரு 300 400 இந்த மாதிரி 500 அந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது நம்மளது பிக்கப் இருக்குதுங்க, பொலிரோ பிக்கப், அதில் டெலிவரி கொடுத்து ஐயா. என்னோடய நம்பர் அந்த ஸ்க்ரீனில் முன்னாடி கொடுத்துருப்பேங்க ஐயா. அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 2 மணி வரைக்கும் அவங்க யோசிக்காமல் கால் பண்ணலாங்க. நான் படுக்கிறதே 2 மணி ஆகிடும். 2 மணி வரைக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணலாங்க. நான் எந்த டயத்தில் கால் பண்ணலாம் எடுத்து நான் கேட்டேன் என்ன டீட்டெயில்னு சொல்லிடுவேங்க அவங்க. நன்றிங்க, நன்றி.